அஜித்குமார் மாதிரி ஆன் ஸ்டேஜில் தைரியமாக ரூலிங் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறதுக்கு யாருக்காக கட்ஸ் இருக்கான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் கிடையாது. அரசியல் வேண்டாம், அஜித்தே போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். 2010 கருணாநிதி அண்ட் டிஎம்கேவோட பெரிய கிராண்ட் ஈவெண்ட் ஒன்று வித் லைவ் கவரேஜ் அண்ட் லாட் ஆஃப் பப்ளிக் பிஹைண்ட். நிறைய மக்கள் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்தாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், எல்லாருமே இருந்தாங்க. அப்போது அஜித் ஸ்டேஜ் ஏறி என்ன சொன்னார்னா, ஐயா எங்களை வற்புறுத்தாதீங்க ஐயா, எங்களை மிரட்டுறாங்க ஐயா, எங்களுக்கு அரசியல் வேண்டாம், எங்களை போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, கட்டாயப்படுத்தி எங்களை கூப்பிடாதீங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் அவங்கவுங்களோட வேலை இருக்குது, பாலிடிக்ஸில் எங்களை இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்டேஜில் தைரியமாக அப்போது ரூலிங் பார்ட்டி டிஎம்கே. ஆனால் அப்போவே கலைஞர் முன்னாடியும் சரி, டிஎம்கே முன்னாடியும் சரி, அவ்வளோ பிரேவாக அப்படி ஒரு ஸ்டேஜில் எல்லார் முன்னாடியும் பேசியிருப்பார். விச் இஸ் அன்பிலீவபிள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்திரிச்சு நின்று கை தட்டியிருப்பார்னா எந்த அளவுக்கு அஜித்தோட அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அர்த்தம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதனால தான் அவர் நிறையா இடத்துல பேசுகிறதே இல்லை, இதனால தான் அவர் நிறையா மீட்டிங்ஸும் அட்டன் பண்ணுறதே கிடையாது, இதனால தான் அவர் ப்ரெஸ்ட்டையும் பெருசாக இன்வால்வ் ஆகிக்கிறதே கிடையாது தமிழ்நாட்டில். ஏன்னா அவர் மனசில் இருக்கிறத பேசிடுவார். அந்த மாதிரி ஆளுங்க இப்போ ரொம்ப கம்மி. எல்லாரும் முகமுடியை போட்டு மீடியா அண்ட் பாலிடிக்ஸ்க்காக நடிக்கிறாங்க தானே, இல்லையா? பாலிடிக்ஸில் இல்லாட்டியும் மக்கள் மனசில் என்றைக்குமே ஹீ இஸ் த லீடர். எஸ், அதுக்கப்புறம் கலைஞரை போய் பார்த்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க, விச் மைட் பி ட்ரூ, பிகாஸ் ஆப்வியஸ்லி சீஃப் மினிஸ்டருங்கிறப்போ சர்டன் திங்ஸ் யூ ஹேவ் டு அக்செப்ட். ஆனால் அவர் அன்றைக்கி சொன்னதில் எந்த மாற்றமே கிடையாது, அது 100% உண்மை. அந்த ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க, பட் ஸ்டில் சில ஹிடன் ஃபுட்டேஜஸ் இருக்குது. லிட்ரலாக அந்த பாகுபலி இன்டர்வல் சீனை ரீக்ரியேட் பண்ணியிருப்பார் அஜித்குமார். மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் மேன் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி என்ன ஆயிருமோ, நம்மளை இண்டஸ்ட்ரி விட்டு காலி பண்ணிடுவாங்களோ, ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நம்ம படமே ரிலீஸ் ஆகாதோ, நம்மளை மொத்தமாக ஒழிச்சு கட்டிடுவானுங்களோ அப்படின்னு எதை பற்றி யோசிக்காமல் மனசில் இருக்கிறத உண்மையாக பேசினார். அது அஜித்தால் மட்டும்தான் பேச முடியும். வேறு எந்த ஆக்டரும் அந்த ஸ்டேஜில் அப்படி பேச முடியாது. என்ன மாசன் எலவேஷன் யோசிச்சு பாருங்க, பா உள்ளரிக்குது, சான்ஸே கிடையாது. ஸோ உங்களுக்கு அஜித் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அஜித் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.